ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் ஏபி டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ கேட்னா கேட்டை காட்டி கேட்டுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அதேமாதிரி டாக்னா டாக் இமேஜ் காட்டி டாக்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போனா குழந்தைங்க வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆவாங்க. இதே மாதிரி தான் சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் நம்ம மிஷினுக்கு வந்து ஒரு இமேஜ் காட்டி லேபிள் வச்சு சொல்லிக் கொடுக்குறது தான் சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் டூ மெயின் டைப்ஸ் இருக்குது: கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன். ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷனா என்னென்னா, கிளாசிஃபிகேஷனோட அவுட்புட் வந்து கேட்டகரிகள் லேபிளில் டிஸ்கிரிட் வேல்யூவாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ மிஷினுக்கு வந்து ஒரு டேட்டா கொடுக்கும், பேஷண்ட் டயபெட்டிக்கா இல்லை நான் டயபெட்டிக்கா. அந்த டேட்டாஸில் என்ன இருக்கும், இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்னா அவங்களோட சிம்டம்ஸும் அவங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸும் இருக்கும். நான் டயபெட்டிக் பேஷண்ட்னா அவங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸும் அவங்களோட சிம்டம்ஸும் இருக்கும். ஸோ மிஷின் வந்து நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி இவங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட் இல்லை நான் டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி எஸ் இல்லைனா நோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லேபிளில் ஆன்சர் தருது தான் கிளாசிஃபிகேஷன். செகண்ட் டைம் வந்து ரெகுரேஷன்னா என்னென்னா, ரெகுரேஷனோட அவுட்புட் வந்து நம்பர்ஸில் கண்டினியூஸ் வேல்யூஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கோல்ட் ப்ரைஸிங் வச்சுக்கலாம். டெய்லியுமே நமக்கு கோல்ட் ப்ரைஸிங் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கோட கோல்ட் ப்ரைஸ் வந்து 1 கிராம் 6,000 ருபீஸ் இருக்குது அப்படின்னா, நாளைக்கு எவ்வளோ இருக்கும்? 1 கிராம் வந்து 4,000 இருக்கலாம், இல்லை 8,000 இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நம்பரில் வேல்யூஸ் வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது தான் வந்து ரெகுரேஷன் அப்படி சொல்கிறோம். கிளாசிஃபிகேஷன்னா என்ன? கிளாசிஃபிகேஷன்னா எஸ் இல்லைனா நோன்னு சொல்லி நம்மளுக்கு வேல்யூ வந்து டிஸ்கிரிட்டாக இருக்கும். ரெகுரேஷன்னா நம்மளுக்கு வேல்யூஸில் நம்பர்ஸில் எஸ்டிமேட் ஆகி கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இதுதான் ரெகுரேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெகுரேஷன் ரெண்டுமே சூப்பர்வைஸ் லேர்னிங்கோட பார்ட் தான். ஸோ நம்ம மிஷினுக்கு வந்து கரெக்டான எக்ஸாம்பிள் கொடுத்து மாடலை ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பர்வைஸ் லேர்னிங் மூலயமா அது வந்து பெட்டராக இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நியூ கான்செப்ட்.